எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு மனுஷங்களால செய்ய முடியாத ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பார்க்க போறேன். அது என்னன்னா, இந்த லிக்விட் மெர்க்குரியை வச்சு ஒரு ரசலிங்கத்தை செய்ய போறேன். அது ஏன் நான் செய்யணும் அப்படின்னு நினைச்சேன்னா, பழங்கால மக்கள் இந்த லிக்விட் மெர்க்குரியை வச்சு ரசலிங்கத்தை செஞ்சு கோவில்களை வச்சு வழிபட்டாங்க. அதுவும் கருவறைக்குள்ள வச்சு வழிபட்டாங்க. எதனாலனா, அந்த ரசலிங்கத்துக்கு விசேஷ சக்தி உண்டு அப்படின்னு நம்பினாங்க. அதை நான் இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை. இதை நான் ஒரு வீடியோவை பார்த்து தான் செய்கிறேன். நானா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செய்யல, புக்கு படிக்கல, வேற ஒரு வீடியோவை பார்த்து அதை முறையாக வச்சு நான் இதை செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது சக்சஸ் ஆகும் அப்படின்னு நம்புறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இயற்கையாக கிடைக்கிற பொருட்கள் தான். இந்த லிக்விட் மெர்க்குரி அப்படின்னா, இதை சாலிட் ஆக்கணும் அப்படின்னா லோ டெம்பரேச்சர் கூலிங்கில் ஃப்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் சாலிட் ஆகும். ஆனால் நம்ம அப்படி பண்ண போகிறது கிடையாது. வேற ஒரு வழியில் இதை சாலிட் ஆக்கி ரசலிங்கத்தை செய்ய போகிறோம். இது துத்தம் அப்படின்ற காப்பர் சல்ஃபேட், இது சால் அமோனியாக் அப்படின்ற வெடி உப்பு. இது இயற்கையாக கிடைக்கிற இந்த எரிமலை பாறைகள்ல இருந்து கிடைக்கக்கூடியது. இது லெமன் ஜூஸ், சிட்ரிக் ஆசிட். இதுல என்னன்னா, பழங்கால மக்கள் இதை செஞ்சு பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பாங்க அப்படின்றத நான் உணர்றேன். இப்போ நான் செஞ்சு பார்க்க போறது கண்டிப்பா சக்சஸ் ஆகும் அப்படின்னு நம்புறேன். இந்த லிக்விட் மெர்க்குரி அப்படின்றத சித்தர்களுடைய பார்வையில் என்னன்னா, சிவனுடைய பாடி ஃப்ளூட், அவருடைய வேர்வை துளி அப்படின்னு நம்புறாங்க. இது மேல் எலிமெண்ட் லிக்விட் மெர்க்குரின்றது. இந்த காப்பர் சல்ஃபேட்ன்றது ஃபீமேல் எலிமெண்ட். இது மேல் எலிமெண்ட், இது ஃபீமேல் எலிமெண்ட். இது சிவம், இது சக்தி. இது ரெண்டும் சேர்ந்து பிறக்க போற குழந்தை தான் ரசலிங்கம். இந்த லிக்விட் மெர்க்குரிக்கு சக்தி ஜாஸ்தி. அதோடைய சக்தியை நம்ம இப்ப குறைக்கணும். அதுக்கு இந்த சிட்ரிக் ஆசிட் கூட கலக்க போறோம். இது அடியில் போய் தங்கிருச்சு, வீடியோவில் காட்ட முடியல. பார்க்கறதுக்கு சொன்ன மாதிரி மீன் முட்டைகள் மாதிரி உருளையாக இருக்கு. இதை நல்லா கலரி விட்டுக்கிறேன். இப்போ இதில் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுதா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. நான் பார்த்ததை செய்கிறேன், சக்ஸஸ் ஆகும்னு நம்புகிறேன். எனக்கு இதை செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கு நன்றி. இதை இப்படி வச்சிடணும். இப்போ மேல் எலிமெண்டோடைய சக்தியை குறைக்கிறோம். இப்போ ஃபீமேல் எலிமெண்டோடைய சக்தி, இந்த காப்பர் சல்ஃபேட்டுக்கும் சக்தி ஜாஸ்தி. இதோடைய சக்தியும் கொஞ்சம் குறைக்கணும். அதுக்கு இது ரெண்டுத்தையும் கலக்க போறோம்.
நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதில் எல்லாமே நான் 100 கிராம் அளவு தான் வெயிட் எடுத்திருக்கேன். இதில் மெர்க்குரியோடைய சைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா அது மெட்டல்ன்றதுனால பார்க்கறதுக்கு பார்வைக்கு ஒன்றா கம்மியாக இருக்கலாம். ஆனால் அதுவும் 100 கிராம் தான் நான் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் கலக்குறோம். கலரி விட்டுக்கிறோம். இப்போ இதோடைய சக்தியும் கொஞ்சம் குறைச்சிருக்கும். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நம்புகிறேன். இதை இப்போ இந்த பாத்திரத்தில் மாற்ற போகிறோம். ஏந்து எழுந்துருவா. இங்கே இருந்து நானும் இதை கையாலேயே பிசைஞ்சு விடுறேன். ஏன்னா அந்த காலத்து சித்தர்கள்லாம் எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணமும் இல்லாமல் வெறும் கையில் தான் செஞ்சுருப்பாங்க அப்படின்ட்டு நானும் நம்புகிறேன். அதே போல் நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதில் போட்டாச்சு. நான் பார்த்த வீடியோவில் அப்படியே பொங்குச்சு. அதனால் நான் அது உண்டான பாதுகாப்பெல்லாம் செஞ்சுட்டு பண்ணுறேன்.